அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நான் கட் பண்ணியிருக்கேங்க. கட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நம்ம வச்சு சாப்பிட போகிறோம்ல, அதனால கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, பூண்டு நல்லா வதங்கிடணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அந்த காரம் டேஸ்ட் இருக்கும். அதனால பூண்டை வந்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. வெந்தயமும் நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து புளி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுறலாங்க. மிளகு வந்து 2 ஸ்பூன் போடலாம். போட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லம் தேவையில்லை. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, நானே நினச்சி பார்க்கல நான் செஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, இவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சீசனில் வந்து தக்காளி ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க. நீங்களும் இதை வாங்கி செஞ்சு ஆறினோடனே இந்த பிக்கில் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து ஆறினோடனேங்க ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நான் வந்து இதய நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அப்புறம் வந்து கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சோன்னு கடுகு பொரிஞ்ச உடனே கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிடலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை, வேண்டிய அளவுக்கு கருவேப்பிலை. என்னாலேயே நம்ப முடியலங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து எங்கள் பாட்டி அம்மா அவங்க செய்யும்போது பார்த்துட்டு இருந்திருக்கேன். பட் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைமாக நான் இது வந்து செஞ்சு பார்க்குறேன். எனக்கு வந்து இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் தக்காளியெல்லாம் ரொம்ப இதாக